அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிசல்ட் பற்றின அப்டேட் தான். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி வாட்ச்மேன் பணியிடங்களுக்கான ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி வாட்ச்மேன் பணியிடங்களுக்கான எக்ஸாம் எல்லாம் அதாவது மார்க்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எப்போ நடக்க போகுது, இன்டர்வியூ எப்போ நடக்க போகுது, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் செலெக்ஷன் பட்டியல், அதாவது ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் பட்டியல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது குறித்து நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது சாட்டர்டே அல்லது சண்டே வந்து இதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி உங்களுக்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் பட்டியல் வந்து வெளியிடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். அஃபிஷியல் வெப்சைட்டில் மார்னிங் செக் பண்ணி பார்த்தேன், இன்னும் வந்து லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலை. ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளார பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து ஒரு முக்கியமான அதிகாரிகள் கிட்ட பேசும்போது சொன்ன தகவல் தான். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசால்ஜி இந்த பணியிடங்களுக்காக அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஹாப்பியான நியூஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசால்ஜி பணியிடத்தை பொறுத்தவரை தேர்வர்கள் கவனத்திற்கு, நீங்கள் இந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க, இந்த செலெக்ஷன் பட்டியலில் பேர் வந்துச்சு அப்படின்னா ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி இந்த வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, இல்லை இந்த வேலை பற்றின உங்களுக்கு ஒரு கேர்லெஸ்ஸான மனநிலை இருந்தாலும் ஒரு விஷயத்த தெளிவாக இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இனி வரும் காலங்களில் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இப்போ 2025 வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை லிமிட்டட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க போட்டிருக்கக்கூடிய லிமிட் என்ன அப்படின்னாக்கா, மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் வந்து 12th தான், அதுக்கு மேலே இருக்கிறவங்கள எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 8th இருந்தால் போதும், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு இருந்துச்சு. இப்போ அதுலேயும் வந்து லிமிட்டட் பண்ணிட்டாங்க, லிமிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் தேர்வர்கள் கவனத்திற்கு இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். ஆல்ரெடி பார்த்தீங்க, நீங்கள் வந்து ஒரு டிகிரியோ அல்லது பிஜியோ அல்லது இன்ஜினியரிங்கோ அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கலாம். நம்ம பார்த்துக்கலாம் விடு, இது ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு நினச்சி போக வேண்டாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேலை அப்படின்றது, ஒரு அரசு வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதுக்காக செலவிடக்கூடிய இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம், அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து கேர்லெஸ்ஸான மனநிலையோடு ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூ அணுக வேண்டாம். ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீதிமன்ற பணியில் சேரக்கூடிய நபர்கள், அதாவது டபுள் டிகிரி முடித்தவங்க, பிஜி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க, இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து சேரக்கூடிய நபர்கள் கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணுறதில்ல. உடனடியாக போஸ்டிங்கில் சேர்ந்துடுறாங்க மார்க் எடுத்து. ஆனால் பணியில் சேர்ந்த சில நாட்கள்லேயே அல்லது சில மாதங்கள்லேயே வந்து பணியை விட்டு போயிடுறாங்க. அகைன் வந்து அந்த இடம் வந்து காலி பண்ணிட்டங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால் அதிக படிச்சிருக்கக்கூடிய நபர்கள் மேலே அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை, இந்த ஆஃபீஸ் வேலையை சரிவர செய்கிறதில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த நிலையில் நடக்கக்கூடிய இந்த தேர்வு அப்படின்றது ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அதனால் இந்த ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ரெண்டாவது, இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சி பயன்படுத்துங்க. நீங்கள் அரசு வேலை அப்படின்னு நினச்சா அந்த வேலையில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்காக தயாராகிறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கும் அந்த போஸ்டிங்கில் போனால். அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு மனநிலை, இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறதுனால அதனால் இந்த முறை வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதிகமாக படிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வாய்ப்பு இந்த போஸ்டிங்கில் விண்ணப்பித்து இதுக்கான காம்பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா என்னென்ன புது மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில், அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ டேட்ஸ் என்ன, எங்கெங்கே பேட்சாக போட்டிருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் முழுமையான தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.